அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். ஆனால் இப்போ பொதுவாக மக்களுக்கு வந்து தேக்கு மரம் வந்து நம்ம லேண்டில் வந்து போட்டால் நல்லாயிருக்கும், நம்ம வந்து ஒரு நீண்ட நாளில் வந்து நம்ம ஒரு நல்ல காசு எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு நினைப்பில் இருப்பாங்கண்ணா. ஸோ நீங்கள் இவ்வளோ இருக்கும் போது சவுக்கு மரத்தில் மட்டும் ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணீங்க, இதில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி நான் தோணல் இருந்துச்சு? இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் ஆகுது, இல்லை மக்கள் யாராச்சும் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி பெனிஃபிட் ஆகும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பூபதி. நான் ஆட்டோமொபைல் இன்ஜினியராக இருக்கேன் ராபர்ட் பாஷ் கம்பெனியில். அது போக எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பூர்வீகம் இடம் வந்து காங்கேயம் ஏரியாவில் இருக்குது. காங்கேயத்துலேருந்து இங்கே ஒரு 12 கிலோமீட்டர். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வறண்ட பூமி, தமிழ்நாட்டிலேயே இது ஒரு வறண்ட பூமின்னு அறியப்பட்ட இடம். இங்கே தண்ணி அவ்வளோ இருக்காது. இங்கே எல்லாமே போர் நம்பி தான் இருக்கும். கிட்டத்தட்ட நாங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 800 அடியில் போர் போட்டிருக்கிறோம். இங்கே நான் சவுக்கு மரம் வச்சதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, என்னோடய தண்ணி வந்து ரொம்ப உப்பு தண்ணி. நானும் மற்ற பயிர்கள் எல்லாமே வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தேன். சோளத்தட்டு போட்டுவோம் யூஸ்வலாக. அங்கே ஆடு மாடு தான் பிரதான தொழில். ஆனால் ஆடு மாட்டுக்கு சோளத்தட்டும் எனக்கு இந்த தண்ணிக்கு வரல. அப்புறம் வேறு கிராப் வெட்டிவேர் நல்லா வரும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வெட்டிவேர் வச்சு பார்த்தேன். அதுவும் பெருசாக வரல. ஏன்னா தண்ணி அவ்வளோ கசப்பு. கிட்டத்தட்ட எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, அது மெஷர். அது வந்து 13.5 இருந்துச்சு என்னோட தண்ணியில். இது வந்து கல்டிவேபிளுக்கு யூசேஜே இல்லைன்னு சொன்னாங்க. இந்த தண்ணியில் இப்போ வேறு என்ன பண்ணலாம், தண்ணி ஈல்டு நல்லா இருந்துச்சு வாட்ரு. ஸோ இந்த தண்ணிக்கு என்ன பண்ணலான்னு சொல்கிறப்போ இங்கே அக்ரி யூனிவர்சிட்டியில், கோயம்புத்தூர் அக்ரி யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் புவனேஸ்வரன் சார் வந்து சவுக்கு வச்சா நல்லாயிருக்கும், சவுக்கு சால்ட் டாலரண்ட்டு, அது சீ ஷோர்லேயே நல்லா வரும் அப்படின்னு சொல்லி இதை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நான் பார்த்தீங்கன்னா இதை வந்து கரூர் டிஎன்பிஎல் பேப்பர் இண்டஸ்ட்ரி அவங்க தான் வந்து சப்சிடைஸ்டு அமௌண்ட்டில் இந்த பிளான்ட்டை வந்து கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட அக்ரி யூனிவர்சிட்டியில் எடுத்திங்கன்னா இல்லை வெளியே நீங்கள் எடுத்திங்கனாலும் ஒரு கன்று 10 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். ஆனால் அவங்க வந்து 1.5 ரூபா 2 ரூபா ரேட்டில் நமக்கு இங்கே டெலிவரி பண்ணிடுறாங்க. சூப்பர் சூப்பர் தான். இப்போது இது பார்த்தீங்கன்னா மற்ற நீங்கள் கேட்ட மாதிரி இந்த டீக்கோ இல்லை சந்தன மரமோ இதெல்லாமே ஃபேன்சியாக நிறைய பேர் வச்சிட்ருக்காங்க. அதுவும் ஃபீல்டை நான் மெயின்டைன் பண்ண முடியாது, நான் ட்ரிப் லைன் இருக்குது அப்படிங்கிற ஆளுக்கு போகிறாங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் கிராப், மேபி ஒரு 15 இயர்ஸ் இல்லை 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் 30 இயர்ஸுக்கே போகலாம். ஏன்னா 30 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த உட்டோட வேல்யூ வரும். அது வந்து அந்த யூசேஜே வந்து அதுக்கப்புறம் தான், அதோட கோர் டெவலப்மெண்ட்டே வந்து 15 இயர்ஸ் 20 இயர்ஸுக்கு அப்புறம் தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு ஷார்ட் டேர்ம் ஈல்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துலேயே அவங்க வந்து வெட்டிக்கிட்டு போயிடுவாங்க, டன்னேஜ் கணக்கில் தான். இதுவும் பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு தான் போகுது. தைல மரமும் இதோட சேர்ந்து பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு, தைல மரமும் இந்த சவுக்கு மரம் தான் பேப்பர் இண்டஸ்ட்ரியிலிருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்கள் 3 வருஷத்துலங்கிறனால பெரிய லாங் டேர்ம் கிராப்பாக தெரியாது. எனக்கு என்னடா வச்சு விட்டுட்டோம், ஃபீல்டுலேருந்து எனக்கு எந்த பிரயோஜனமே இல்லையே, இன்கமே வரலையே அப்படின்னு யோசிக்கிற ஆளுகளுக்கு இது வந்து எனக்கு ஒரு 3 ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் 1 ஏக்கர் இந்த வருஷமும், இன்னொரு ஏக்கர் அடுத்த வருஷமும், இன்னொரு ஏக்கர் அடுத்த வருஷமும், 3 ஏக்கர் இருந்ததுன்னா இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டேன். வருஷம் ஒரு ஃபீல்டுலேருந்து நீங்கள் அறுவடை பண்ணிக்கிட்டே போகலாம். அப்படி பண்ணால் டன்னேஜ் கணக்கு இவங்க ஆவரேஜாக சொல்கிறது வந்து ஏக்கருக்கு ஒரு 40-50 டன் எடுக்கலாம். மேக்ஸிமம் 83 டன் எடுத்துருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. தண்ணி நல்லா இருந்து, மண் நல்லா இருந்து, தண்ணி நல்லா பாய்ச்சுனா அந்த அளவுக்கு எனக்கு ஈல்டு கிடைக்குதுன்னா கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆவரேஜாக ஒரு மினிமமுக்கே கணக்கு போட்டுங்களேன். இப்போ டன்னேஜ் 5000க்கு எடுக்கிறாங்க, மினிமமாக வச்சுக்கோங்க. 5500க்கு எடுக்கிறேன்னு சொன்னாங்க. 5000 வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு 60 டன் வருதுன்னு வச்சுக்கோங்க ஆவரேஜாக. கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 3 லட்சம் ஆச்சு. இப்போ 3 வருஷத்துக்கு அப்போ ஒரு ஏக்கருக்கு எனக்கு 3 லட்சம் ஆச்சுன்னா அந்த 3 லட்சம் இன்னொரு ஏக்கரில் 3 லட்சம், இன்னொரு ஏக்கர் 3 லட்சம் சொல்லிட்டு வருஷம் எனக்கு ஒரு 3 லட்சம் வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு அக்ரிகல்ச்சர் இதை தான் நான் பிரதானமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுலேருந்து வர இன்கம் தான் எனக்கு வாழ்வாதாரம் அப்படிங்கிற ஆளுகளுக்கு இது வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ரேதர் தென் அந்த டீக்கு நான் சாண்டில் போகிறவங்க அது வந்து மேபி நான் வெளியே இருக்கிறேன், என்னோடய ஃபீல்டை பராமரிக்க முடியாது அப்படிங்கிற ஆளுகளுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும். இது வந்து எனக்கு இன்கம் வரணும் அப்படிங்கிற ஆளுகளுக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். பிளான்டிங் கொடுக்குற போது அங்கேருந்துமே ஒரு ஸ்டாஃப் வருவாங்க. அவங்க சொன்னது வந்து ஒரு ஃபீல்டில் தெரியல கரூரோ திருச்சியோ சொன்னாங்க, ஒரு ஃபீல்டில் கரெக்டாக 3 வருஷம் 10 நாள் முடிஞ்ச ஃபீல்டுலேருந்து ஒரு 83 டன் வெட்டியிருக்காங்களாம். அப்போ 83 டன் 80 டன் கணக்கு வச்சுக்கினாலும் நீங்கள் 5000 ரூபா கணக்கு போட்டுக்கிட்டீங்கன்னா அப்போ அந்தளவுக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபா கிட்ட வரும். அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த 5000 ரூபா சொன்னதும் மினிமம் அமௌண்ட் தானே சொன்னீங்க? மினிமம் அமௌண்ட் தான் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் கரூர் டிஎன்பிஎலுக்கே கொடுத்தால்
இதே நீங்கள் உங்களுக்கு வேறு ஆப்ஷனும் இல்லை, பக்கத்தில் எனக்கு இது வந்து சவுக்கு உங்களுக்கு தெரியும், கட்டட வேலைக்கும் கான்கிரீட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவாங்க, பந்தலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வெளியே நீங்கள் உங்களால் கொடுக்க முடியும்னா அதுவும் இன்னும் பெட்டராக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா மேபி ஒரு 6000 இல்லை 6500 உங்களால் கொடுக்க முடிஞ்சுன்னா இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நான் அப்படியே போயிட்டே பேசுவேன்னா, ஆனால் இப்போ இன்னொன்று பொதுவாக இன்னொன்று கேட்பாங்க என்னென்னா, இப்போ நீங்கள் டிஎன்பிஎல்லேருந்து எடுத்தீங்கன்னா ஸோ அவங்களே நாங்கள் எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? ஸோ இன்னொன்று நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, அவங்களே சப்சிடரியாக எடுத்துக்கிறாங்க, நம்மக்கிட்ட ஒரு மினிமம் அமௌண்ட் கொடுத்து நம்மக்கிட்டயே இருந்து பைபேக் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ அதை எப்படி பண்ணலாம்? இதெல்லாம் எப்படி நம்ம மக்கள் புரிஞ்சுக்குவாங்க, இல்லை என்ன பண்ணணும் அதுக்கு? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த கிராப்பை நான் ஏன் சூஸ் பண்ணணுங்கிறத தெளிவாக டிசைட் பண்ணிக்கங்க. ஏன்னா மற்ற கிராப் இல்லை, நான் மார்க்கெட் விவசாயத்துக்கெல்லாம் போகிறேன், நான் காய்கறி வைக்கிறேன் அப்படிங்கிறத விட்டு நான் இதுக்கு வரேன்னா இது வந்து ஒரு லாங் டேர்ம் கிராப். நீங்கள் ஒன்ஸ் போட்டுட்டா ஒரு 3 வருஷத்துக்கு இதை நீங்கள் அழிக்க முடியாது, இதை பண்ணி நம்பி தான் இருக்கணும். அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் என்ன வெரைட்டி வச்சா பெட்டராக இருக்கும்னு நீங்கள் விசாரிச்சு பாருங்கள். விசாரித்து பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட்டு மேபி அக்ரி யூனிவர்சிட்டியை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம், இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க வேளாண்மை துறை அதிகாரியும் கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இல்லைனா நீங்கள் நெட்டில் கரூர் டிஎன்பிஎல் கான்டாக்டே போட்டிங்கனாலும் அங்கேயும் வந்து இதுக்குன்னு ஒரு இன்சார்ஜ் இருக்காங்க கரூர் டிஎன்பிஎல், அவங்க கான்டாக்ட் கிடைக்கும். நீங்கள் அவங்ககிட்ட ரீச் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து லேண்டை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இங்கே வருமோ வராதான்னு சொல்கிறதுக்கு அங்கே ஸ்டாஃப்லாம் இருக்காங்க. நீங்கள் எந்த ஏரியான்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாவே கரூர் டிஎன்பிஎல்லேருந்து உங்களுக்கு வந்து ஃபீல்டு வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எத்தனை கண் பிடிக்கும் என்னங்கிறத கேட்டுட்டு அவங்களே கொண்டு வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. ஒரு கம்பெனி வந்து நம்மகிட்ட இதெல்லாம் தராங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்னா, இப்போ ஒரு ஏக்கர் இருந்தால் தான் அவங்க தருவாங்களா, இல்லை ஒரு அரை சென்ட் இருந்தாலும் தருவாங்களா, இல்லை எப்படி நான் அதோட ரூல்ஸ் இருக்கும்? ஓகே, ஸோ இதுக்கு நான் கம்மியாக இருந்தால் நீங்கள் தருவீங்களான்னு நானும் அவங்ககிட்ட கேட்கல, இதை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க நான் 2000 கன்று இருந்தாலும் அவங்களால டெலிவரி பண்ணுவாங்க. ஆனால் எப்போன்னா லோடிங்க்கு ஒரு வண்டிக்கு டாடா ஏசியில் தான் அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு வண்டிக்கு ஒரு 15000 கன்று கிட்ட கொண்டு வருவாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு 2000 கன்று கேட்டிருக்கோம்னா இன்னொருத்தங்க யாராச்சும் பக்கத்தில் எல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா, பக்கத்தில் இந்த சென்ஸ் இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வேறு யாராச்சும் இல்லை 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் யாரெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா அந்த வழியில் போகிறப்போ நமக்கும் டெலிவரி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ஆனால் கொஞ்சம் டிலே ஆகலாம். நம்ம நிறைய கேட்டோம்னா இமீடியட்டாக நம்ம கொண்டு வந்து நம்ம கேட்குற டைமில் கொடுத்துருவாங்க. ஆனால் கம்மியாக கேட்குற பட்சத்தில் எப்போ அவங்களுக்கு வந்து லோடு மேபி ரொம்ப டிலேலாம் ஆகலை. நான் கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 நாள்லேயே லோடு அவங்களுக்கு ஃபுல் ஆகிடுச்சு, கிடச்சிருது. ஆஃப்வே கொண்டாந்து எனக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 மந்த் இல்லை 1.5 மந்த்துக்குள்ளே அவங்க எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் டெலிவரி பண்ணுவாங்க. பட் ரொம்ப கம்மியாக போகுது, இல்லை எனக்கு ஒரு 500 கன்று வேணும் இல்லை 400 கன்று வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களை கான்டாக்ட் பண்ணி டெலிவரி பண்ணுவாங்களான்னு கேட்டுக்கலாம். ஆனால் இன்னொரு ப்ரிகாஷன் என்னென்னா, இப்போ நான் பொதுவாக நிறைய தேக்கு மரம்லாம் ஒரு லேண்டில் பண்ணியிருக்காங்கன்னா அது ஃபுல்லாக காஞ்சு போய் கிடக்கும்னா, ஸோ அது மாதிரி ஒரு நம்ம இந்த சவுக்கு மரத்தில் என்ன ப்ரிகாஷனை நம்ம எடுத்துக்கணும், நம்ம எதை வந்து பார்த்துக்கணும்னா கரெக்டாக, இல்லைன்னா நம்மளுக்கு அந்த கரையான் மாதிரி ஏதாச்சும் பூச்சி வந்து அஃபெக்ட் பண்ணுமா, இல்லை வேரில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகி நம்மளுக்கு அந்த மரம் வந்து வேஸ்ட்டாக போகுமா? ஏன்னா ஒரு ஈல்டு வந்து நம்ம 3 வருஷம் கழிச்சு தான் எடுக்கணும்னா அதையே பாதுகாக்கணும்னா, அதில் ஒரு மரம் போச்சுனாலும் நம்மளோட அந்த 5000 இல்லை 5500 அது வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகும். ஸோ அதை எப்படி நான் பாதுகாக்கலாம்? ஓகே, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதுவும் இந்த மரப்பயிர் சம்மந்தப்பட்டதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா நம்ம இது வந்து லாங் டேர்ம் கிராப்னு பார்க்குறப்போ இந்த நோய் தாக்குதல் இல்லை என்னோடய மண்ணுக்கு அந்த மரம் வந்து அடாப்ட் ஆகாது அப்படிங்கிற பட்சத்தில் அது 2 வருஷத்துலேயும் காயலாம், இல்லை டீக்கு போனீங்கன்னா 10 வருஷத்தில் கூட காயலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி செக் பண்ணிட்டு தான். ஏன்னா இது வந்து 3 மாதம் வெள்ளாமையோ 4 மாதம் வெள்ளாமையோ கிடையாது. நீங்கள் உங்களோட மண்ணோட தரத்தையும் அந்த மண்ணுக்கு அந்த கிராப் வந்து சூட்டபுளாக இருக்குமாங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதை வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அதுபோக இந்த சவுக்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் நட்டத்துலேருந்து எதுவுமே பெருசாக கண்டுக்கல. தண்ணியும் உப்பு தண்ணி தான். நாங்கள் சில டைம்லாம் 1 மாதத்துக்கு மேலேயும் நாங்கள் தண்ணி பாய்ச்சாமல் இருந்திருக்கோம். ஆனால் எதுவுமே இங்கே நாங்கள் நட்டதுலேருந்து இந்த நோய் தாக்குதல்னால இந்த மரம் காஞ்சி போச்சு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டு எந்த மரத்துக்குமே வரல. நான் பார்க்குறத விட இங்கே அப்பா அம்மா தான் இங்கே இருக்காங்க, அவங்க தான் ரெகுலராக பார்த்துப்பாங்க. மெயின்டெனன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீனாக தான் இருக்கும், ஒன்றும் பெருசாக தண்ணி விடுறதும். ஆனால் பெருசாக மரம் டேமேஜ் ஆச்சு இல்லை டிசீஸ் வந்து செத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லை. ஓகேண்ணா. ஸோ பொதுவாக நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணுமோ நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா, ஸோ இன்னி வேறு ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம சொல்லணும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கண்ணா. இல்லை நம்ம சேல் பண்ணுற போது இந்த விஷயத்தை, ஏன்னா நீங்கள் இப்போ நீங்கள் 3ஆவது வருஷம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஸோ உங்களுக்கும் இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கும் தெரியும்ண்ணா என்ன எப்படின்னு. ஏன்னா அந்த சமயத்தில் நம்ம பண்ணால் கரெக்டாக இருக்கும்ண்ணா. நம்ம
அந்த விஷயத்த இப்பயும் சொல்ல முடியாதுண்ணா. ஸோ கடைசியாக இந்த மரத்தை விஷயத்த ஒருக்கா சவுக்கு மரம் எதுக்கு யாரோட இடத்துல வந்து இப்போ லேண்ட் ஃப்ரீயாக இருக்குன்னா போடலாம் அப்படின்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. நான் முதல்லயே பேசின மாதிரி இதை தேர்வு செய்யறதுக்கு நீங்கள் வந்து இந்த விவசாயத்தை சார்ந்து தான் உங்கள் வாழ்வாதாரம் இருக்குது, நான் இதை வச்சு தான் என்னோடய பொழப்பு ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் என்னால் அதிகமாக வேலை செய்ய முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல போன ஜென்ரேஷனில் செஞ்ச அளவுக்கு இந்த ஜென்ரேஷனில் யாருக்கும் வேலை செய்ய முடியல. அதுவும் இல்லாமல் ஆள் பற்றாக்குறை எல்லா பக்கமே இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் வெங்காய சாகுபடி பண்ணுறனோ இல்லை மக்காச்சோளம் சாகுபடி பண்ணுறனோ எல்லாத்துக்குமே நான் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம், ரொம்ப ஹெவியாக போடுற மாதிரி இருக்குது. ஈல்டும் பார்த்தீங்கன்னா அது மேபி ஒரு 4 டைம் 5 டைம் வச்சேன்னா எனக்கு ஒரு டைம் கிளிக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் வெங்காயம் போயிட்டுருக்குது. இப்போ அந்த மாதிரிலாம் செஞ்சு நான் டயர்ட் ஆகிட்டேன், என்னால் வேலையும் செய்ய முடியல, எனக்கான ஒரு இன்கம் வந்துகிட்டு இருக்கணும், எனக்கு மண் இருக்குது, நல்ல மண் இருக்குது, பூமி இருக்குது, எனக்கு தண்ணி பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஆளுங்க இதை வந்து நான் சொன்ன மாதிரி ரொட்டேஷன் பேசிஸில் மேபி எல்லாத்தையும் ஒரே ஸ்ட்ரெச்சில் வைக்காமல் ஃபஸ்ட்டு உங்கள் இதில் ஒரு ஏக்கர்னு பிரிச்சுக்கிட்டு அந்த இதுக்கு வந்து முதல்ல கண்ணை வைங்க. அதோட க்ரோத் எப்படின்னு பார்த்துக்கிட்டு நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் இன்னொரு ஏக்கர் வைங்க. அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கங்க. உங்களுக்கு 2 வருஷத்துலேயே அதோட க்ரோத் ரொம்ப தெளிவாக தெரியும். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ரெகுலராக இயர்லி உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் வர்ற மாதிரி நீங்கள் அதை பிளான் பண்ணிக்கலாம். வருஷம் உங்களுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு அமௌண்ட் வரும். நீங்கள் பெருசாக நான் வச்சுட்டு எனக்கு ஈல்டு வரல அப்படின்னு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அவசியம் இல்லை. அப்படி இருக்கிற விவசாயிகளுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த சவுக்கு ரொம்பவே நல்ல கிராப்பு. ஏன்னா சில பேர் மலைவேம்பு வைப்பாங்க. மலைவேம்பு 3 வருஷத்தில் வரக்கூடிய கிராப்பு தான். ஆனால் மலைவேம்பு வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை யார் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அது நிறைய பேர் வச்சுட்டு ரொம்ப நாள் அறுவடை பண்ணுற காலம் இல்லாமல் வெரைட்டி இல்லாமல் நிறைய நின்று இருக்கு. ஆனால் இது அந்த பிரச்சனை இல்லை. சவுக்களோட உங்களுக்கு நீடு வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். வெளியும் எல்லா பக்கமும் நீடு இருக்குது. ப்ளஸ் எக்ஸ்க்ளூசிவாக கரூர் டிஎன்பிஎல் அவங்களே வந்து வெட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு இதோட நீடு குறையாமல் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இது மெயினாக என்னென்னா நான் வச்சுட்டேன்னா யார் வந்து வாங்குவா, இதில் மார்க்கெட் நான் எங்கே போய் பிடிக்கணும் அப்படிங்கிறதா இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் இந்த சவுக்குக்கு பிரச்சனை இல்லாதனால எல்லாருமே தண்ணி இருக்கிறவங்க தாராளமாக இதை பண்ணலாம். ஓகேண்ணா. நான் சூப்பராக சொல்லியிருந்தீங்கண்ணா. ஏன்னா ஷார்ட் அண்ட் கட்டாக எல்லாமே நம்ம என்ன பாயிண்ட் வைக்கணுமோ அதை சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக யாராச்சும் அந்த மாதிரி ஒரு லேண்ட் இருக்குது, அவங்களால வேறு எதுவும் பண்ண தெரியாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் சொல்கிறத அட்வைஸாக அவங்க எடுத்து பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்ண்ணா. கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்த்து யாராச்சும் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா பண்ணுவாங்கண்ணா. ஓகே, ரொம்ப நன்றி. இந்த தளிர் யூடியூப் சேனலுக்கும் இங்கே வந்து நம்ம ஃபீல்டை விசிட் பண்ணதுக்கும் இந்த கண்டென்ட்டு யாருக்காச்சும் பிரயோஜனமாக இருந்ததுன்னா யூஸ்ஃபுல் தான். இல்லை ஏதாவது டவுட்னா நான் என்னோடய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், என்னை அப்ரோச் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் வேணால் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி.